காகிதத்தில் வைத்தேன் என் கனவை, உங்களை வந்து சேரவில்லை. காட்சிப்படுத்தி ஒவ்வொன்றாக உங்களுக்கு காட்டிக் கொண்டு வருகிறேன். இதுவரை இந்த நிலத்தில் இருக்கிற மின் உற்பத்தி திட்டத்திலிருந்து மாற்றி எப்படி பெருக்கி உங்களுக்கு கொடுப்போம் என்பதை காட்டுகிறோம். மத்திய அரசின் திட்டத்திலிருந்து நமக்கு 5000 வருது, பற்றாக்குறை 5700 நமக்கு. இதை தனியார் நிறுவனங்களிடமிருந்து நம்முடைய அரசு வாங்குகிறது. ஒரு அலகு மின்சாரத்துக்கு ₹1 என்றால் கூட இவர்கள் வாங்குவதில் முதலீடு செய்யும் போது 20,000 கோடி என்று வையுங்கள், பல ஆயிரம் கோடி கமிஷன் வந்து விடுகிறது. அப்ப நிலையான ஒரு தீர்வு, தட்டுப்பாடற்ற மின்சாரம், தடையற்ற மின்சாரம் கிடைக்க வேண்டிய தீர்வு நமக்கு கிடைக்கல. நம்ம ஊர் தான் பாருங்க இப்படி இருக்கு. இதுல என்ன உங்க பிள்ளை சொல்ல வரேன்னா, போர் நடந்து பேரழிவு வந்த பிறகு கூட மக்களை அங்க குடியேற்றிடலாம். ஆனால் அணுகுலை வெடிச்சாலோ, இந்த நிலக்கரி எடுத்த இடத்திலேயோ, மீத்தேன் இடத்திலேயோ மறுபடியும் மக்களை குடியேற்ற முடியாது. போபால்ல இது மாதிரி ஒரு உலை பாருங்க, பல தலைமுறை தாண்டி இன்னும் பிறக்கிற குழந்தைகள் எப்படி பிறக்கிறார்கள் என்று பாருங்க. எப்படி ஊத்துறாம பத்தியா, விஷமாதான் கொட்டுது. அதை குளிர்விச்சு வெளியில வர தண்ணியை கடலை தான் கொட்டுவான். அப்ப பல ஆயிரக்கணக்கான மீன்கள், பல திமிங்கலங்கள் செத்து மேல வருது. காரணம் தான். இப்ப இந்த தண்ணி இப்படி போகுதா, இப்படி போய் இந்த புல்லு முளைச்சிருதா, இந்த புள்ளைய மாடு தின்றுதா, மாடு தின்றுதா, தின்னுட்டு பாலை கறக்கிறமா, ரத்தத்தை முறிச்சு பாலா கொடுக்குதா, அந்த பால்ல நெய்ய செஞ்சுட்டனா, தண்ணி போய் புல்லு முளைச்சு மாடு தின்னு பாலா வந்து நெய்யாயும் அந்த கதை வச்சு குறையல. இந்த டிவைடருக்கு எல்லாம் போஸ்ட் முழுக்க அப்படி வச்சிருக்கேன். இந்த டிவைடருக்கு பாரு, இந்த சாலையை பிரிக்கிறது, அதுல எல்லா பக்கமும் டிவைடரை வச்சிருக்கேன். நீண்ட கடற்பரப்பு எல்லாம் இந்த காற்றாலையை போட்டுரும். 65,000 ஏக்கர் இங்க கீழே மாடு மெஞ்சுக்கிட்டு இருப்பார், அவருக்கு நிழல். இதை கழுவும் போது பீச்சு விடுற தண்ணியில அவருக்கு புல்லு, மாட்டு பண்ணையில வேலை, சூரிய ஒளி தகல மேல, காற்றால மின்சாரத்துல வேலை. ஒரு நிலத்தை 3 பயன்பாட்டுக்கு எடுத்து போயிரு. பாரு எப்படி பண்ற தம்பி. இதை நான் ஓட்டுக்காக போட்டு காட்டல, நீ போட்டா போட்டு போடலைன்னா போ, புரியுதா? ஓட்டுக்கார வராதுல மிக்சி தரங்க 2,000 2,000 3,000 ஏதாவது சொல்லி ஓட்டு கேட்பானா? நான் நாட்டுக்காக நிக்கிறேன். உன் வாழ்க்கை மேல உனக்கு அக்கறை இருந்தால் எனக்கு உன் வாக்கைத்தான்.